வருமானிப்போம். அதாவது சுய சிந்தனை அற்றவர்களாகவே நாம் வாழ்கிறோம். முடிவாவே சொல்லிடலாம். யாரை எடுத்தாலும் சொல்றோம் சுய சிந்தனை. இப்ப ஒரு கார் ஓட்டும் போது கூட அவன் தெளிவா ஓட்டினாதான் நீட்டா போகும். கார் ஓட்டும் போதே அந்த டிரைவர் பாட்டு கேட்டோ அவனுடைய வீட்டு பிரச்சனையோ பக்கத்துல பேசுறவங்களுடைய கதையை பின்னாடி கேட்டுக்கிட்டோ போனா நிச்சயமா ஆக்சிடென்ட் கமிட் ஆகும். இல்ல ஸ்லோ ஸ்பீடா ஸ்பீட் பிரேக்ல போய் வேணும்னு போய் வண்டி முட்டி அப்படி குதிச்சு ஏறும். ஏன்னா இவனுடைய கவனக்குறைவு. நீங்க நல்லா பாருங்க, நீங்க 120 ஸ்பீட்ல கூட போகலாம். கவனமா போனீங்கன்னா இங்க இருந்து போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்பீட் பிரேக் வருதுன்னு. அப்படியே அந்த 120 அப்படி குறைச்சு கிட்ட போகும்போது ஒரு 60 உள்ள போவீங்க, இல்ல ஒரு 40ல போவீங்க. அந்த ஸ்பீட் அப்படி அழகா மெதுவா போகும். வண்டியில இருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போ உள்ள டிரைவர் எல்லாம் வண்டியில ஓனர் எல்லாம் இருந்தா அந்த ஸ்பீட் பிரேக்ல எல்லா வஞ்சனையும் வச்சுக்கிட்டு போயிட்டு மோகன் கரெக்டா கொண்டு போய் ஒரு ஏற்றி அப்படி ஒரு இறக்குவான் பாருங்க, பாதி ஜீவன் போயிடும். பெராலிசிஸ் அட்டாக் வந்துடும். அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. கேட்டா சாரி சார் நம்ப முடியாது, நம்பவே முடியாது 100%. ஏன்னா அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழணும் இல்ல. உனக்கே உதவி இருந்தா உனக்காக யார் வாழ முடியும்? நீங்க அப்படி வாழ்றதும் தவறு. உன் கர்மாவை யார் தீப்பா? தம்பிக்கும் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சொல்லி உன் கர்மாவை கொடு. அவங்களுக்கு உதவினா உன் கர்மாவை தீக்கிறதுக்கு எந்த நாயும் வராது. நீ தான் போகும். உன் கர்மாவை நீ போக்கலைன்னா வழி இல்லை. அடுத்த ஜென்மால இதுக்கு மேல் மோசமான பிறப்பா விடும். கர்மா அற்று போனால் மட்டும்தான் கடவுளோட போய் சேர முடியும். நல்ல ஞாபகம் வச்சு. அப்ப பதிவற்று போன ஒரு வாழ்க்கைக்கு என்ன வேணும்? நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பழகு பொருட்டெல்லாம் ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டும். அவன் பார்வையிலேயோ பேச்சிலேயோ கூட நம்மகிட்ட ஒண்ணு ஒட்டிடக்கூடாது. ஒட்டிச்சுன்னா போட்டு பார்த்து தெரியல. ஏன்னா மக்களை குறை சொல்வதற்கு இல்ல, உலக பாடம் அப்படிதான் இருக்கு. பள்ளிக்கூடத்துல படிக்கிறதும் சரி, வீட்டுல சொல்லி தரதும் சரி, நம்ம பாக்குற நண்பர்களும் சரி, எல்லாரும் வாழ்றது எப்படி வாழ்றாங்க? உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஒரு ஆளு கூப்பிட்டு கேளுங்க. ஒரு 80 வயசான பாட்டி அப்படியே கம்ப ஊனி போயிட்டு இருந்தது. சரி, 80 வயசு வாழ்ந்துருக்கு, பேரம் பேட்டி எல்லாம் பார்த்துட்டு வசதியான வீட்டு பாட்டி தான் வச்சுங்களேன். காதுல 2 பாம்படம் அந்த காலத்துல அப்படியே தொங்குது. கழுத்துலயும் ஒரு செயின் போட்டுருக்குது. நல்ல வசதியா தான் இருக்குது. கொஞ்சம் உடம்பு பழகினோம். 80 வயசுல கம்ப ஊனிட்டு போகுது. இப்ப அந்த பாட்டிட்ட போய் நீங்க உண்மையை பத்தி பேசி பாருங்க. 1% கூட உண்மை அந்த பாட்டி தெரியாது. ஏன் பிறந்தீங்க பாட்டி? யாருக்குப்பா தெரியும்? யாருக்கு தெரியும்? சிவனேன்னு இருக்கிறேன், என்னைக்கு எனக்கு சாவு வருதோ தெரியலம்பா. நம்ம பிறப்பு கேட்கும் போது அவர் சாவ சொல்லுவான். எப்ப போக போறீங்க பாட்டி? யாருக்கு தெரியும்? அப்ப அந்த அம்மாக்கு என்ன உண்மை தெரியும்? உங்க பையன் எங்க இருக்கான் பாட்டி? அவன் ஃபாரினுக்கு போனான்பா, படிச்சு முடிச்சுட்டு. அவ்வளவுதான். என்ன பண்றான் ஏது ஒண்ணும் தெரியாது. ஃபாரின்ல இருக்கான். அங்கே கல்யாணம் கட்டி எல்லாம் அங்க இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு தொடர்பே இல்லைன்னு வைங்க. அப்ப அந்த பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டதுல என்ன லாபம்? அவன் யாருடைய வாழ்க்கை, எந்த ஊர்லயும் வாழ்க்கை இந்த அம்மாவுக்கு தெரியணும். அவன் வாழ்க்கை அமைப்பு அப்படிதான். அவன் வெளிநாட்டுல இருந்தான், முடிஞ்சு போச்சு. நிம்மதி இருக்கும், சொல்வதுல உண்மை இருக்கும், உறுதிப்பாடான முடிவு இருக்கும். இப்ப அப்படி இல்லை, ஏக்கம் இருக்கும். நீங்க கேட்ட உடனே அது கண்ணுல இருந்து அப்படியே மடமடான்னு தண்ணி வரும். அந்த பையன் எப்படிலாம் வளர்த்த நோயில கிடக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் தங்கி பச்சை தண்ணி குடிக்காம நான் பார்த்தேனே. இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம சரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்குமே தவிர அந்த கருப்புக்கு கோட்பாட்டுக்கு தீர்வா இருக்க. ஆனா இதே ஞானத்துல இருந்தா 80 வயசு பாட்டி போகும்போது நிறுத்தி பையன் எங்க இருக்காங்கன்னா அவன் கர்மாக்கு இருக்கான்பா, அதை பத்தி நமக்கு என்ன, முடிஞ்சு போச்சு. என்னைக்கே கல்யாணம் கட்டி கொடுத்தனோ பொண்டாட்டி வந்தாலும் அவன் குடும்பம், அவன் தனி, அவனை பத்தி நான் ஏன் சிந்திக்கணும்?
எப்படி இருக்கு பதில் யோசிச்சு பாருங்க. இது பாசம் இல்லாதவ இல்ல. உடனே நம்ம சொல்ல என்ன பிள்ளை மேல பாசமே இல்லைன்னு. தப்பு. இவன் தான் தன்னை உணர்ந்த வாழ்க்கைவா. இவனை தான் பாத்துக்கணும். இவனுடைய முதுகுல ஒரு பிடி வந்தோன்னா படுத்துருவா. யார் பாக்குறதுக்கு? அவ கை கால் சுழுக்கு இல்லாம நல்லா நடக்கிறதுக்கு, நிமிர்ந்து நடக்கிறதுக்கு, நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டு போறதுக்கு தன்னை பாதுகாத்து வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வழங்கப்பட்ட உடம்பு உங்க கர்மாவை சார்ந்தது. உங்க பிள்ளையோ பொண்டாட்டியோ மாப்பிள்ளையோ சார்ந்தது அல்ல. நம்ம தப்பா போட்டுக்கிட்டு இருக்கோம். வேணும் கூட்டு வாழ்க்கைன்னு வரும்போது அனுசரிச்சு போகணும். அது நல்ல விஷயம் தான். அனுசரிக்கலைன்னா வாழ முடியாது. 2 பேருக்கும் மனசு ஒத்து போலன்னா ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. எலியும் பூனையுமா தான் இருக்கு. இப்ப மனம் ஒத்து போன பிறகுமே எலியும் பூனையுமா தான் இருக்குது. அவ மனம் ஒத்து போகலன்னா இல்லையா? ஆனா ஞானத்தோட இருந்தா, நான் இப்ப சொல்ல வரதெல்லாம் அந்த ஞானத்துக்காக தான் சொல்றேன். இதே இது ஞானம் இருந்ததுன்னா வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கும், ஒரு பயம் இருக்காது. நீங்க போய் சொல்றீங்க நாளைக்கு உங்களுக்கு சாவு வருதுன்னு, வரட்டுமேடா, இன்னைக்கு வந்தாலே நம்ம ஓகே தான். இப்ப என்ன சொல்லுவீங்க? இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? ஆனா இது பயந்துட்டு அப்படியாடா, ஐயோ எனக்கு வேண்டாம்பா, என்னப்பா பண்ணலாம்? அப்ப வாங்க பாட்டி ஒரு பரிகாரம் பண்ணணும். சுடலமாடன் கோயில்ல போய் ஒரு பரிகாரம் பண்ண ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க. ஒரு ஆடு வெட்டி 4 இவங்க சாப்பாடு போட்டு வச்சா போயிரும்னா பணம் உள்ளவன வந்துருவா. பயந்து போய் இவ சாகுறதுக்கு ஆட்டை சாகு கொடுப்பான். அப்படிதான் வாழ்றாங்க. உங்க உயிருக்கு பதில இன்னொரு உயிரை பலி கொடுத்துட்டா நீங்க தப்பிச்சிருவீங்க, கோழியை வெட்டுங்க ஆட்டை வெட்டுங்கன்றான். என்ன வாழ்க்கை பாருங்க. இவ சாவுல இருந்து தப்பிச்சிருவாளா? யாருக்கும் முடியாது. தீர்மானிக்கப்பட்டது. அதுல ஒரு இஞ்சு கூட நகர்த்த முடியாது. அப்புறம் எதுக்கு பயம்? ஞானம் எவ்வளவு தேவைப்படுது பாருங்க. 100% ஞானம் வேணும்.